நலமுடன் வளமுடன் வாழ்க. இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் பண்ண போகிறோம். அதுக்கு 3 தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். சிரட்டையெல்லாம் இது வராமல் கருப்பு விழுகாமல் வெள்ளையாக பார்த்து திருகி வைக்கணும். 1/2 கிலோ ஜீனி, 1/2 கப் பால், முந்திரி பாதாம் எதுனாலும் போடலாம். நான் பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய், நெய் 1/2 கப். ஒரு சின்ன ஃபேனில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பாதாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். பாதாம் வறுத்து எடுத்து வச்சுக்காச்சு. அடுத்து ஜீனி காய்ச்ச போகிறோம். ஜீனி காய்ச்சி எடுத்துக்குவோம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த வறுத்த பாதாமை இந்த மாதிரி லேசாக துருவி எடுத்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் பூவை போட்டு கிண்டுவோம். பாலும் சேர்த்து ஊற்றிடலாம். அந்த தண்ணியிலையும் பால்லையும் தேங்காய் பூ நல்லா வெந்து வரும். தேங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இனிப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக தேவை அப்படின்னா நீங்கள் ஜீனி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எப்பயும் தேங்காய் மிட்டாய் பண்ணும்போது அடி கனத்த பாத்திரத்தில் தான் நம்ம பண்ணணும். நல்லா திக்காக இருக்கணும் பாத்திரம். அப்போது உங்களுக்கு ஒட்டாமல் சீக்கிரம் நல்லா வந்துடும். இப்போ இது பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ரெடி ஆயிரும். நல்லா ஒன்று சேர இப்படி பிறண்டு வருது பாருங்களேன். இப்போ நமக்கு தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரம்தான். பாருங்கள் அந்த நீர் சத்து நல்லா வற்றி ஒரு மாதிரி பபிள்ஸாக வருது பாருங்களேன். உள்ளெல்லாம் அந்த பபிள்ஸாக வருது. இப்போ நமக்கு இறக்குற பக்குவம் வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஏலக்காய் பொடி, நட்ஸு துருவி வச்சுருந்தது, ஒரு 2 ஸ்பூன் நெய், இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம். தட்டில் எடுத்து மாற்றி வச்சுருவோம். சூடோடு இருக்கும்போது லேசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி அமுக்கி வச்சு விட்ருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நல்லா காஞ்ச பிறகு கட் பண்ணி எடுத்துடலாம்.